பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் விசுவாச வார்த்தைகளை ஆவியானவர் கொடுத்து உங்களையும் என்னையும் பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நிச்சயமாய் உங்களுக்குள்ளே விசுவாசம் பெருகியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காய் தேவாதி தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை யோவான் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இயேசு மார்த்தாளை நோக்கி, அவருடைய சகோதரனாக லாசரு மரித்து போகிறான். அவர்களை கல்லறையில் வைத்து விட்டார்கள். 4 நாட்கள் கழித்து இயேசு வருகிறார். கல்லறைக்கு அவர் போகும் பொழுது இயேசு பார்த்து லாசருடைய சகோதரி சொல்லுகிறார்கள், அவனை அடக்கம் செய்து 4 நாட்களாகிவிட்டது, இப்போது அழுகி போய் நாற்றம் எடுக்குமே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அந்த சகோதரியை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். ஆனா என்ன பிரச்சனை தெரியுமா? விசுவாசிக்க முடியாது. ஏன்னு கேட்டா காரியம் எதிர்மாறாய் இருக்கும், இயற்கைக்கு மாறாய் இருக்கும், நடக்கவே முடியாதபடி இருக்கும், சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும். லாசரு மரித்தது உண்மை, அடக்கம் செய்தது உண்மை. அடக்கம் செய்யப்பட்ட ஒரு மனிதனுடைய சரீரம் 4 நாட்களே புழு புழுத்து அழுகி போய் நாற்றம் எடுக்கிறது உண்மை. இது மாற்று கருத்து கிடையாது. அதைத்தான் அந்த சகோதரி சொல்லுகிறாள். இதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் தேவன் விரும்புகிறது என்ன தெரியுமா? அழுகி போன சரீரத்திலையும் ஜீவனை கொடுக்க நாம் ஆராதிக்கிற தேவனால முடியும் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முடியாததை முடிக்கிற தேவன் இல்லாததை இருக்கிறவைகளைப் போல மாற்றுகிற ஆண்டவர். எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. சாத்தியமே இல்லைங்க, ஆனால் விசுவாசிக்கும் போது சாத்தியமாகும். உங்கள் வாழ்க்கையில கூட இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி என்னால பழைய வாழ்க்கைக்கு வர முடியாது, இனி எனக்கு இந்த சரீரத்துல ஒரு சுகம் கிடைக்காது, டாக்டர் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இனி என் மகளுக்கோ என் மகனுக்கோ ஒரு திருமண காரியம் நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை, காலம் ஆகி போய்விட்டது, இனி என் குடும்பத்திலே ஒரு கர்ப்பத்தின் கனியை பார்க்க முடியாது, இல்லை, இனி எனக்கு ஒரு சொந்த வீடு என்பது கனவு, அவ்வளவுதான், வாழ்நாள் முழுவதும் இதிலே இருந்து விட்டு போக வேண்டும். இப்படி அநேக காரியங்களை முடியாது 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 என்று சூழ்நிலைகளை பார்த்து நீங்க முடிவெடுத்திருந்தீங்கன்னா இந்த வார்த்தை என் அன்பு சகோதரனே உங்களுக்குரியது, அன்பு சகோதரியே உங்களுக்குரியது, பேசுகிற எனக்குரியது. விசுவாசிக்கும் பொழுது மட்டும்தான் ஆண்டவருடைய மகிமையை காண முடியும். நம் ஆராதிக்கிற தேவன் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்றவர். சகலமும் அவர் கரத்தில் இருக்கிறது. சர்வ வல்லமையுடைய எல் ஷடாய் என்கிற நாமம் உடையவர். உங்கள் வாழ்க்கையில ஏதெல்லாம் முடியாது, ஏதெல்லாம் நடக்காது, இனி வாய்ப்பு இல்லை, இனி சூழ்நிலை அதற்கு ஏற்றதா இல்லை, வயதாகிவிட்டது, என்னிடத்துல ஒன்றும் இல்லை, இனி ஒன்றும் வரப்போகிறதில்லை, எப்படி இதெல்லாம் நீங்க எவ்வளவு யோசித்து வைத்திருந்தாலும் இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும். அன்றைக்கு மார்த்தாள் பார்த்த மகிமையை, மரியாள் பார்த்த மகிமையை, சுற்றி இருந்த லாசருடைய உறவினர்கள் பார்த்த அந்த தேவ மகிமையின் காரியத்தை என் வாழ்க்கையில நாம் பார்க்கணும்னு நீங்க இன்னைக்கு விரும்புனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு புதிய மகிமையான காரியத்தை செய்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க உங்க ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய போறார். ஒன்னே ஒண்ணு, அதெல்லாம் மறந்துருங்க. கண்ணுக்கு முன்னாடி நீங்க பார்க்கிற எல்லாத்தையும் மறந்துருங்க. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்க பார்க்கல, ஆனா உங்களுக்கு ஆயத்தம் பண்ணிட்டார், செய்யப்பட முடிந்ததுக்கு என்று நினைத்ததுக்கு ஒரு ஆரம்பம். நடக்காதுன்னு நினைச்சதுக்கு நடக்க போகுது. வராதுன்னு நினைச்ச இடத்துல இருந்து ஒத்தாசைகள் வரும். கர்த்தர் செய்ய போறார். விசுவாசிக்கிறீங்களா? தெய்வ மகிமையை பார்க்க போறீங்க. இன்னைக்கு என் கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அன்றைக்கு அவர்கள் பார்த்த அந்த மகிமையை நாம் பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால்
தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொன்னவில்லையா என்று சொன்னீங்களே. சொன்னீங்கப்பா, நாங்க தான் மறந்து போயிட்டோம். இப்பொழுது கூட எங்களை மன்னியும். ஒரே ஒரு விசை அந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ளே ஊற்றெடுக்க செய்யும். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நடக்காது, முடியாது, வராது என்று சொன்ன காரியங்கள் இப்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைவேறுவதாக செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. தேவ மகிமையை பார்க்க போறீங்க.